அனுஷ கதைகளை கேட்க பிடிக்குமா? வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அக்டோபர் 2008 சூர்யாவுக்கு வயசு 22. பாம்பேயில் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்க சூர்யா துருன்னு ஆக்டிவாக இருக்கிற பையன். புது விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். திடீர்னு ஒரு நாள் ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டு ஒருத்தன் ராஜஸ்தானில் நடக்கிற தேவி பூஜைக்கு வரியான்னு கூப்பிட கொஞ்சம் கூட யோசிக்காமல் உடனே கிளம்பிட்டான் சூர்யா. 20 மணி நேரம் பஸ் ஜேர்னிக்கு அப்புறம் மவுண்ட் அபுவை தாண்டி ராஜஸ்தானுக்கு 4 மணிக்கு ரீச் ஆகுறாங்க 2 பேரும். அங்கே தேவி பூஜை நல்லா போகுது. ஆட்டம் பாட்டம்னு ஒரே குதூகலமாக இருக்காங்க. ஒரு அம்மா தன்னை தேடி வர எல்லாருக்கும் நடந்தது நடக்க போகிறதுன்னு எல்லாத்தையும் சொல்ல எல்லாத்தையும் தூரமாக நின்று வேடிக்கை பார்க்குறான் சூர்யா. ராத்திரி 10 மணி ஆச்சு. தான் ஃப்ரெண்டுக்கிட்ட பாம்பே போகலாம்னு சொல்ல ஃப்ரெண்டு நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணலாம்னு சொல்கிறான். ஊரில் உள்ளவங்களும் வழி சரியில்லை, ரொம்ப ஆபத்தானது, ராத்திரி யார் போனாலும் உசுரோடு வரமாட்டாங்க, வேணாம்னு சொல்ல இல்லை நான் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன், கிளம்பியே ஆகணும்னு முடிவாக சொல்கிறான் சூர்யா. ஃப்ரெண்டும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டான். ஆனால் அந்த ரோடு வழியாக போக அங்கே இருக்கிற யாரும் முன் வரலை. வேறு வழி இல்லாமல் 2 மடங்கு அதிகமாக பணம் தரேன்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒருத்தரை ஒத்துக்க வச்சுட்டான் சூர்யா. 30 நிமிஷத்தில் வரேன் தம்பி, இங்கே நில்லு அப்படின்னு அந்த டிரைவர் சொல்லிட்டு போக அந்த டைம் ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி சூர்யாவும் அவனோட ஃப்ரெண்டும் அங்கே ஒரு விஸ்கி சாப்பிட்டுட்டு படுத்துடுறாங்க. டிரைவர் வண்டியோட வர முன் சீட்டில் சூர்யாவும் பின் சீட்டில் ஃப்ரெண்டும் மட்டையாகி படுத்துட்டாங்க. மவுண்ட் அபுவை தாண்டி போனால் தான் ரயில்வே ஸ்டேஷன். அதனால் சூர்யா டிரைவர்கிட்ட வண்டியை கொஞ்சம் வேகமாக ஓட்ட சொல்கிறாரு. டிரைவரும் வண்டியை 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டிகிட்டு இருக்காரு. வண்டி நல்லா தான் போயிட்டுருக்கு. ஒத்த ரோடு, சுற்றி காடு, மேலே இருட்டு, வண்டியில் உள்ள வெளிச்சம் மட்டும்தான். சுற்றி எங்கேயுமே ஸ்ட்ரீட் லைட் கூட கிடையாது. சூர்யா டிரைவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே வராரு. அப்போ தான் டிரைவர் தூங்க மாட்டார் அப்படின்னு. ஆனால் திடீர்னு ஒரு சத்தம். 2 பேருக்கும் ஒன்றும் புரியலை. சூர்யா பின்னாடி திரும்பி பார்த்தா ஃப்ரெண்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். பக்கத்தில் பார்த்தா டிரைவர் அவரை தான் பார்த்துட்டு இருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு மனசை சமாதானப்படுத்துகிற அந்த நேரம் திரும்பியும் சிரிக்கிற மாதிரி ஒரு சத்தம். இந்த முறை சத்தம் அதிகமாகிக்கிட்டே போகுது. பயத்தில் டிரைவரு வண்டியை வேகத்தை இன்னும் 60 கிலோமீட்டர்னு சொல்லி ஏற்றி வேகமாக போக சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. ஆனால் நின்ன பாடு இல்லை. நிற்கிற மாதிரி வர ஸ்டேஜில் டிரைவர் கத்துறாரு. ஏன்னே இப்படி கத்துற, இப்படி பயமுறுத்துறியே அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை தம்பி, என் ஷோல்டரில் யாரோ கை வச்சுருக்காங்க அப்படின்னு பயத்திலேயே சொல்கிறாரு டிரைவரு. சூர்யாவுக்கு கொஞ்ச நேரத்தில் ஹார்ட் பீட்டு ஏற ஆரம்பிச்சிருச்சு. எங்கே வந்துட்டோம், எப்படி வந்து மாற்றிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி முழிக்கிறான். வேறு வழி இல்லை, எப்படியாச்சும் என்ன உசுரோட ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுருனேன்னு சொல்லி டிரைவர்கிட்ட கதற ஆரம்பிச்சிட்டான். டிரைவர் ஸ்பீடை இன்னும் ஏற்றி 70 கிலோமீட்டர் வேகத்தில் போய்கிட்டே இருக்க ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி ஒரு வயசானவர் வழியில் நின்று லிஃப்ட் கேட்குறாரு. இவருக்கு லிஃப்ட் கொடுக்கலாமா தம்பி அப்படின்னு டிரைவர் சூர்யா கிட்ட கேட்க சூர்யா வேணான்னு சொல்கிறான். இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க அந்த நேரத்திலேயே அந்த வயசானவர் நடந்து வந்து நடு ரோட்டில் நிற்க கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பிரேக் அடிக்கக்கூட நேரம் இல்லாமல் வண்டி அவர்கிட்ட போகுது. அவர்கிட்ட போகிற அந்த நேரம் அந்த வயசானவர் மறைஞ்சு போகிறாரு. பார்க்குற 2 பேருக்கும் உடம்புல உசுறு இல்லை, என்ன நடக்குதுன்னு புரியல. கண்ணு முன்னாடியே ஒரு பேயை பார்த்துட்டு பேய் அடித்த மாதிரி உட்காந்துருக்காங்க 2 பேரும். வண்டியில் ஒரு மயான அமைதி. பயத்தில் டிரைவர் வண்டியோட வேகத்தை இன்னும் ஏற்றி 80 கிலோமீட்டர் ஆக்க வண்டி இப்போ பறந்துட்டு இருக்குது. குண்டும் குழியுமாக இருக்கிற ரோட்டில் ஆடி ஆடி போகுது. ஆனால் டிரைவர் வண்டியோட ஸ்பீடை குறைக்கவே இல்லை. சூர்யா குறைக்க சொல்லவும் இல்லை. திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி ஒரு அழகான பொண்ணு நின்று கையாட்டிகிட்டு இருக்கு. இந்த முறை 2 பேருக்கும் தெரியும் அது என்னன்னு. அதனால் பார்க்காத மாதிரியே வண்டியை கடந்து போக பின்னாடியிலேருந்து ஒரு சத்தம். திரும்பி பார்க்க பயந்துக்கிட்டு 2 பேரும் கண்ணாடி வழியாக பார்த்தா நீ போனாலும் ஒன்று விட மாட்டேன்னு அந்த பொண்ணு இப்போ பேயா பின்னாடியே துரத்தி ஓடி வந்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா வண்டியோட வேகத்துக்கே பக்கத்துலேயே வரா. சூர்யாவை பார்த்து சிரிப்பு வேற. சூர்யாவுக்கு பயத்தில் கண்ணை மூடிட்டு சீட்டை இழுத்து கெட்டியாக பிடிச்சிக்கிறான். அவருக்கும் சூர்யாவுக்கும் பல்லு 2ம் டைப் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. டிரைவர் வண்டியோட வேகத்தை இன்னும் ஏற்றி 90 கிலோமீட்டர் வேகத்தில் போக எது வந்தாலும் வண்டியை நிறுத்தாதீங்கன்னே அப்படின்னு சொல்லி சூர்யா கத்துறான். வண்டி வேகமாக போய்கிட்டே இருக்குது. திடீர்னு டிரைவர் சடனாக ஒரு பிரேக் அடிக்கிறாரு. சூர்யா முன்னாடி போய் விழ கண்ணை திறந்து பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன். 2 பேருக்கும் அப்போ தான் உசுரே வருது. சூர்யா உடனே வண்டியிலேருந்து வேகமாக இறங்கி பின்னாடி போய் பார்த்தா ஃப்ரெண்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். 1 மணி நேரத்தில் ட்ரெயின் வரவும் 2 பேரும் ட்ரெயின் ஏறி பாம்பேக்கு போயிட்டாங்க. இங்கே அது வரைக்கும் நின்றுட்டு இருந்த அந்த டிரைவரை அதுக்கப்புறம் பார்த்தா ஆளை காணோம். சூர்யா கூட போன அவனோட ஃப்ரெண்டும் முன்ன மாதிரி இல்லை, ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறான். இப்போது இந்த 2 பேரில் யாரு பேய், டிரைவரா இல்லை சூர்யாவோட ஃப்ரெண்டா?